ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் ஒரு பெரிய செஃப் இருக்காரு. இங்கே பாருங்க, சமைக்கிறதுக்கு ரெடியில் நிற்கிறாரு. கீழே நம்ம சமைச்சுக்கிட்டு இருந்தோம்னா இங்கே வந்து நின்று துணியை பிடிச்சி இழுக்கிறது. என்ன தூக்குடி தூக்குடி தூக்குடின்னு சொல்லிக்கிட்டு இழுக்க மண்டியில் போட்டுறாது. அத்தை மண்டியில் ஹாய் சொல்லு, அத்தைக்கெல்லாம் ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல்லு மகத்து. ஹாய். பார்த்தீங்களா, முத்தை கொடுத்துரு. முத்தை எப்படி கொடுப்பாங்க? முத்தை கொடுத்தாங்க. இன்னைக்கு பாப்பா 2 பேர்த்துக்கும் ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக கிளம்பிட்டோம். அதுக்குள்ளே சமையல் வேலை எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன். குட்டீஸ் எல்லாத்தையும் வீட்டில் தான் விட்டு போகிறேன். சாப்பாடு எல்லாம் செஞ்சாச்சு. வாங்க அப்படி என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டு தோட்டத்தில் காய்ச்ச புடலங்காயை முட்டை போட்டு வணக்கியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொரக்காய். இது வந்து டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிதா வந்து செஞ்சுட்டா. வெயிலில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் மசாலாலாம் கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரசம், தக்காளி ரசம். இது வந்து பச்சை பயிறு, வெறும் பச்சை பயிறு மட்டும் கடைஞ்சி வச்சுருக்கேன். சமையல் வேலை முடிச்சாச்சு. இனி சாப்பிட்டு நம்ம மகத்து மாப்பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு லிஸ்டெல்லாம் எழுதி வச்சிட்டாங்க. இனி போய் திங்ஸ் எல்லாம் வாங்கும் பொழுது என்னென்ன வாங்குறோன்னு பார்க்கலாம் வாங்க. ஈரோடு வந்ததுமே ஃபஸ்ட்டு ஸ்டேஷ்னரி ஷாப்புக்கு கூட போகலை, ஸ்நாக்ஸ் வாங்குகிற கடைக்கு தான் வந்தேன். ஏன்னா குட்டீஸ் வந்து நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க. சரி, ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி கொண்டுட்டு போய் போட்டோம்னா அவங்க எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். இந்த கடை எங்கே இருக்குன்னா, ஈரோட்டில் பெட்ரோல் பங்க்கு கொல்லம்பாளையம் பஸ் ஸ்டாப் வந்து சொல்லுவாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் மேலே கரூர் போகிற வழியில் மேலே வந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இருக்குதுங்க. ஹோல்சேல் ஷாப் தான். இங்கேருந்து தான் நிறைய கடைகளுக்கு, சின்ன சின்ன கடைகளுக்கு எல்லாமே வந்து வாங்கிட்டு போவாங்க. ஹோல்சேல் தான். ரேட் வந்து ரொம்பவே ரீசனபிளாக இருக்கும். நான் எப்போ இங்கே வந்தாலும் சரி, ஒரு 500-600 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போயிட்டேன்னா ஒரு மாதத்துக்கே ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். கொல்லம்பாளையம் பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இங்கே வந்து இந்த சரவணா ஸ்வீட்ஸுன்னு இருக்கும் இந்த கடை. இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மிக்சர், முறுக்கு இந்த மாதிரி மட்டும் கிடையாது. நீங்கள் நார்மலாக கடையில், மளிகை கடையில் என்னென்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குமோ அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும். கேரி பேக் பையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நாம் கட்டவளை பை வந்து எடுத்துகிட்டு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போட்டுக்க வேண்டியதான். டெம்போவில், அதுக்கப்புறம் ஆட்டோவில், சின்ன சின்ன வண்டியில் இந்த பொரிக்காரங்கள்லாம் கொண்டாந்து வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லா இதுலேயுமே இங்கே தான் வந்து வாங்கிட்டு போவாங்க. உங்களுக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய தேவைப்படுது. ஸ்கூல் ரீஓப்பன் வேறு ஆக போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை விசிட் பண்ணி பாருங்கள். நான் இங்கே தான் வாங்குவேன். ஒரு பை வழியாக ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு அப்படியே ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக கடைகளுக்கு வந்து வந்துட்டோம். இப்போ வந்து சன்சி சம்மரில் ஆன்லைன் கிளாஸுமே வந்து அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆன்லைன் கிளாஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் இயர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மேக்ஸுக்கு வந்து பான்சோவில் தான் சன்சி வந்து கற்றுக்கிட்டு இருந்தா. ஸோ இந்த வருஷமும் பான்சோலையே ஆன்லைன் கிளாஸ் வந்து போட்டிருக்கேன். ஆக்சுவலாக ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ வெளியில் நம்மளால் போய் ஃபீஸ் கேட்டோம்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. டியூஷன் சென்டருமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்து ரொம்ப தூரமாக இருக்குது. ஆன்லைன் அப்படிங்கும் பொழுது வீட்டில் உட்காந்துக்கிட்டே அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. வீட்லேயே கிளாஸ் அட்டன் பண்ணுறதால ட்ராவல் பண்ணுறதும் கிடையாது, டைமும் சேவ் ஆகுது. இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீலகண்டா பானு அப்படிங்கிறவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. மோர் தென் 50 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. மற்ற மேக்ஸ் கிளாஸ்க்கும் இந்த கிளாஸ்க்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிள்ளைங்க வந்து மேக்ஸ் வந்து கற்றுக்கும் பொழுது பக்கத்தில் பென்னு, பேப்பர், நோட்டு எதுவுமே இருக்காது. மென்டலாக மேக்ஸ் வந்து எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு சம்மு வந்து இப்போ கொடுத்தா வித்தின் செகண்ட்ஸ்லேயே கால்குலேட் பண்ணி ரொம்ப சூப்பராக குழந்தைங்க வந்து சொல்கிற மாதிரியான டெக்னாலஜியும் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. உங்கள் குழந்தைங்க மேக்ஸில் வீக்காக இருக்காங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக இந்த கிளாஸில் வந்து நீங்கள் சேர்த்து விடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக கற்றுக் கொடுப்பாங்க. சன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஃபுல்லாகவே ஒரே ஒரு ஸ்டாஃப் மட்டும்தான் மேக்ஸ் வந்து கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒரே ஸ்டாஃப் வந்து அவளை ஹேண்டில் பண்ணும் பொழுது அவள் எந்த சாப்டரில் நல்லா பண்ணுவா, எந்த சாப்டரில் மேக்ஸில் வீக்காக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே அவங்க வந்து பார்த்து வீக்காக இருக்கிற சாப்டரில் கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. இதனாலேயே இந்த மேக்ஸ் பான்சோ கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் இந்த வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா பான்சோலையே நான் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் பாப்பாவுக்கு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின் கமெண்ட்லேயும் பான்சோ ஆன்லைன் கிளாஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் போகிறதுக்கு ஃப்ரீ தான். இந்த சம்மரில் ஆஃபர் வேறு போய்கிட்டு இருக்கு. இப்போ சம்மர் ஹாலிடேஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து வந்துருச்சு இல்லைங்களா, அதனால் எப்போ பார்த்தாலும்
பார்த்தாலும் டிவி ஃபோனுன்னே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ண வைக்கலாம். இப்போ ஆஃபருமே அவைல் வந்து பண்ணிக்கலாங்க. 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுற 100 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெமோ கிளாஸஸுமே கொடுக்குறாங்க. அந்த டெமோ கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சுன்னா அந்த டேர்ம் கோடை நீங்கள் பேசி கிளாஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சன்சிக்கு கிளாஸஸ் எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் ஒரு கிளாஸும் வீக் டேஸில் ஒரு கிளாஸும் வர்ற மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ கிளாஸஸ் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே போலயே பண்ணிக்கலாம். டெய்லி வேணுனாலும் பண்ணிக்கலாம், மந்த்லி வீக்லி அந்த மாதிரி எவ்வளோ கிளாஸஸ் நீங்கள் வந்து கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸும் வந்து மாறுபடும். இந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா 5 வயசு குழந்தைங்கள்லேருந்து 15 வயசு குழந்தைங்க வரைக்கும் கிளாஸஸ் இருக்குதுங்க. மேக்ஸ் கிளாஸ் மட்டும்தான் இதில் வந்து சொல்லி தருவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியாவில் மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் வேறு கண்ட்ரியில் இருந்தாலும் மேக்ஸோ இந்த பாண்ட்ஸ் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாங்க. UAE, USA, UK, ஆஸ்திரேலியாவிலிருந்து கூட உங்கள் குழந்தைங்க கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின் கமெண்ட்லையும் பாண்ட்ஸோ ஆன்லைன் கிளாஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ சம்மர் ஆஃபரும் போய்கிட்டு இருக்கு. இந்த ஆஃபரை நீங்கள் அவைல் பண்ணீங்கன்னா 30% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ரிஜிஸ்டர் பண்ணுற ஃபஸ்ட்டு 100 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெமோ கிளாஸஸும் இருக்குதுங்க. இந்த லிங்க் எல்லாமே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸ்டேஷ்னரி ஐட்டம் என்னென்ன வேணும் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையானதை லிஸ்ட்டு போட்டு எழுதிக்க அப்படின்னு சன்சி சுகஸ்திட்ட சொன்னேன். 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு எழுதிட்டாங்க. இந்தளவுக்கு ஆகும் காசுன்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லைங்க. கிட்டத்தட்ட 4000 ரூபாய்க்கு மேலே வந்திருக்குது ஸ்டேஷ்னரி ஐட்டம் எல்லாம் வாங்கினது. நீங்களும் ஸ்கூலுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோல்சேல் கடை தான். ரேட் வந்து பல்காக நம்ம வாங்கும் பொழுது இது கம்மியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. 1 பீஸ் 2 பீஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. 6 பீஸ் 12 பீஸ் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வாங்கி போட்டுக்கிட்டோம்னா வருஷத்துக்கும் நமக்கு வந்து கிடைக்கும். ரேட்டுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதே போல் தான் நிறைய சின்ன சின்ன கடைகள் இந்த கடையில் தான் வந்து வாங்கிட்டு போவாங்க. இந்த ஷாப் வந்து எங்கே இருக்குன்னா ஈரோட்டில் பார்க்கில் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அம்மன் நகைக்கடை இருக்கும். அம்மன் நகைக்கடைக்கு ஆப்போசிட்டில் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து இருக்கும். அந்த டவுன் போலீஸ் ஸ்டேஷன் வர்ற அதே சந்தில் நேராக வந்தீங்கன்னா சைமன்ஸ் அண்ட் குரூப் அப்படிங்கிற ஒரு ஹோல்சேல் கடை வந்து இருக்கும். இங்கே மேக்ஸிமம் எல்லா பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலில் கிடைக்கும். உங்களுக்கும் ஹோல்சேலில் வேணும்னா விசிட் பண்ணி பாருங்கள். இது ப்ரமோஷன் வீடியோலாம் இல்லை. நான் வந்து இந்த கடைகளில் தான் வாங்குவேன். ஆஃபீஸ்க்கு தேவையான ஐட்டமும் சரி, நம்ம வீட்டுக்கு தேவையான ஐட்டமும் சரி, ரேட் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். அதனால் வந்து சொன்னேன். அப்படியே ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டு சரியான பசி ஆயிடுச்சு. நாங்கள் 3 பேர் வரும் பொழுதே எங்கள் கூடயே வந்து பார்த்திங்கன்னா லோகு சிசு வந்தாங்க. சஷ்வின்க்கும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே ஸ்கூல் ரீஓப்பனிங்க்கு வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு சஷ்வின், சன்சி, சுகஸ்தி 3 பேர்த்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ஹோல்சேலில் வாங்கி ஷேர் பண்ணிக்கிட்டோம். வாங்கிட்டு பசி ஆயிடுச்சு, போய் சாப்பிடவும் போயிட்டோம். சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்னங்க செப்பலெல்லாம் வாங்கணும் இல்லைங்களா, ஸ்கூலுக்கு தேவையான ஷூ, சாக்ஸு, ஒயிட் ஷூ, ப்ரௌன் ஷூ, பிளாக் ஷூ இதெல்லாமே வந்து வாங்கணும். சன்சிக்கு இதெல்லாம் ஆல்ரெடி வாங்கியிருக்கிறோம். குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினதே கிடையாது. இப்போ வரைக்குமே ஸ்கூலுக்கு வந்து செப்பல் தான் வந்து போட்டு போகிறா. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 3வது போகிறங்காட்டி ஷூவெல்லாம் வந்து வாங்கணும். அதனால் அவளுக்காகவும் எல்லாமே வாங்க வந்தோம். ஷூ கடையிலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. காலே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லோரும் கடையை கீழே பட்டறையை போட்டு உட்கார்ற மாதிரி உட்காந்தாச்சு. இங்கே பாருங்கள் எத்தனை திங்ஸ் வந்து வாங்கியிருக்கோன்னு. இந்த ஷூ கடை வந்து செப்பல் கடை. இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் பார்க்கில் ஜுவல்வன் ஷோரூம் வந்து இருக்கும் நகைக்கடை. அந்த நகைக்கடை சந்திலேயே வந்தீங்கன்னா பர்வீன் செப்பல் ஷாப். இது வந்து எல்லா பிராண்டான ஷூ, செப்பல் எல்லாமே கிடைக்கும். அவங்க கான்டாக்ட் நம்பர் வேணால் நான் ஸ்க்ரீனில் தரேன். இங்கே போனீங்கன்னா ரேட்டும் ரீசனபிளாக இருக்கும். ஹோல்சேல் ரேட்டில் நம்ம வந்து வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் நான் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் தான் வாங்குவேன். ஹோல்சேல் கடையில் தான் வாங்குவேன். அப்படி வாங்கும் பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து நமக்கு ரீசனபிளாக இருக்கும். அப்படியே சஷ்வின்க்கு பெல்ட்டு வாங்கணும்னு சொன்னாங்க. அதுக்காகத்தான் வந்தோம் கடைக்கு. பெல்ட் வாங்க வந்து அவன் வந்து பெல்ட்டு பார்த்துட்டு இருக்கான். அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சன்சி எனக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி வாட்ச் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தா. வாட்ச் ஆல்ரெடி 4-5க்கு மேலே வாங்கி கட்டாமல் உடஞ்சி போய் கிடக்குது. அதனால் வாட்ச் வாங்குகிற ஐடியா இல்லை. ஆனால் கலெக்ஷன்ஸ் மட்டும் நல்லா இருந்தது. அதை மட்டும் ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம்.
காலையில் ஒரு 10 மணி அப்படிங்கும் பொழுது ஈரோடு வந்தோம். நைட்டு கிளம்பும் பொழுது வீடு போய் சேரும் பொழுது டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30 8 மணியே ஆகிப்போச்சுங்க. போதும் ஆயிடுச்சு. எத்தனை கடைங்க, ஸ்டேஷ்னரி ஷாப்புக்கு போனோம், ஹோல்சேலாக தான் எல்லாமே வாங்கினோம். ஷூ செப்பல்லாம் வாங்கினோம், அதுக்கப்புறம் வாட்ச் கடை அப்படின்னு ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி வாங்கிறதுக்குள்ளேயே போதும் ஆயிடுச்சு. எப்படியோ ஒரு நாள் அலைஞ்சாலும் சரி ஸ்கூலுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வாங்கிட்டேன். எப்படியோ ஒரு வருஷத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். எவ்வளோ ரேட் வந்துச்சு, என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கினோம் அப்படிங்கிறத வீடியோ எண்டில் வந்து காட்டுறேனுங்க. ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கி முடிச்சாச்சு. கொஞ்சம் டிமார்ட் போக வேண்டிய வேலையும் இருந்தது. லேட் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட மணி 4க்கு மேலேயே ஆயிடுச்சு. டிமார்ட் போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். சரி, ஈரோடு வந்ததே வந்துட்டோம், அப்படியே டிமார்ட்டும் போய் கொஞ்சம் அங்கேயும் திங்ஸ் எல்லாம் வாங்கிடலாம் அப்படின்ட்டு அப்படியே எல்லாருமே டிமார்ட் வந்துட்டோம். டிமார்ட்குள்ளே போனோம்னா போகிற டைம் மட்டும்தான் தெரியும். 2 மணி நேரம் ஆயிடுச்சா 3 மணி நேரம் ஆயிடுச்சா அப்படிங்கிறது வெளியில் வரும்பொழுது தான் தெரியும். அது போல தான் ஆச்சு. வெளியில் வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா விளக்கெல்லாமே போட்டாங்க. இருட்டாகி போச்சு, வீட்டுக்கு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி. ஆஹா, இவ்வளோ லேட் ஆகி போச்சா அப்படின்ட்டு நாங்களுமே படப்படன்னு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்பொழுதே டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30க்கு மேலே ஆகிடுச்சு. என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கணுன்னு அன்பாக்சிங் பண்ணவே இல்லை. இந்த வீடியோ அடுத்த நாள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே வாங்க, ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் என்னென்ன வாங்கினோம், என்ன ரேட் ஆச்சு, எந்த கடைகளில் வாங்கணுன்னு எல்லாமே வீடியோவில் பார்க்கலாம். பாப்பா 2 பேத்துக்கும் ஸ்கூலுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஈரோடு போய் வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்பொழுது மணி ஒரு 8 போல் ஆயிடுச்சு. அதனால் செம்ம டயர்ட், எதையுமே எடுத்து பிரித்து பார்க்கல. இப்போ தான் வந்து பிரித்து பார்க்கறதுக்கு உட்காந்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வாங்கியிருக்கேங்க. 10,000 ரூபா வந்துருச்சு. ஆனால் ஒரு வருஷத்துக்கே தேவையானது வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு என்னென்ன திங்ஸ் வாங்கினேன்னு பார்க்கலாம் வாங்க. பாப்பா 2 பேர்த்துக்கும் புக்கு நோட்டுக்கெல்லாம் அட்டை போடுறதுக்கு இந்த ஒயிட் ப்ரௌன் ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் ஷீட்டு, இது எல்லாமே அப்படியே ரோலாக வாங்கிட்டேன். பல்காக வாங்கிட்டா வருஷம் ஃபஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அட்டை போடுவோம், அதுக்கப்புறம் அட்டை போட வேண்டிய அவசியம் இருக்காது. இருந்தாலும் அப்படியே ரோலாக வாங்கிடலான்னு வாங்கிட்டேன். அந்த வீடியோ எடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எரேஸ் ஆகிடுச்சு. அதனால் இந்த திங்ஸ் எல்லாம் மறுபடியும் எடுத்து வச்சு இப்போ வந்து ஒரு வீடியோவாக எடுத்துகிட்ருக்கேன். இதில் பாதி திங்ஸ்க்கு மேலே பாப்பா 2 பேரும் பிரித்து எடுத்துட்டாங்க. அதனால் இங்கே கொஞ்சம் திங்ஸ் மட்டும்தான் இருக்குது. இருக்கிறத அப்படியே காட்டுறேன். சன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை ரிப்பன் வந்து வைக்கணும், ஒயிட் கலர் ரிப்பன். அதுக்காக அப்படியே பல்காக வாங்கியாச்சு. மற்ற நாட்கள் எல்லா நாட்களுமே மெரூன் கலர், அதனால் அப்படியே ஃபுல்லாக வாங்கிட்டேன். இது எப்படி இருந்தாலும் 12th வரைக்கும் இதே ரிப்பன் கலர் தான், அதனால் ஒட்டுக்காவே வாங்கிடலான்னு வாங்கிட்டேன். சுகஸ்தி வந்து பார்த்திங்கன்னா கெராப்பு தான், அதாவது தலை வந்து இன்னும் முடி வந்து பின்னி போடுற அளவுக்கு வரல. அதனால் சுகஸ்திக்கு வந்து ரிப்பன் வந்து தேவையில்லை, சன்சிக்கு மட்டும்தான். அப்படியே ரிப்பன் வாங்கியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ் ஸ்கேலு. இந்த திங்ஸ் எல்லாமே பல்காக இருந்தது. சன்சி, சுகஸ்தி, அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்டோட தம்பி குழந்தைங்க, கொழுந்தனார் குழந்தைங்க இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க 4 பேருமே பிரிச்சுட்டாங்க. அந்த வீடியோ எடுத்தப்பவே பிரிச்சங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. அந்த பிரிச்சப்போ எடுத்த வீடியோ தான் எரேஸ் ஆகிடுச்சு. இப்போ இருக்கிறத மட்டும் காட்டுறேன். ஸ்மால் சைஸ் ஸ்கேலு, இதில் வந்து பார்த்திங்கன்னா எரேசர் அப்படியே ஒரு பண்டிலாக வாங்கியாச்சு. இது என்னடா, இங்கரேசரா? இது வந்து இங்கரேசர். இது வந்து டிமார்ட்டில் இருந்ததுங்க, 15 ரூபா தான். பார்க்கறதுக்கு நல்லா க்யூட்டாக இருக்குது பாருங்கள். திங்ஸ் எது வேணாலும் போட்டு இப்படி வச்சுக்கலாம், ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் இது ஒரு 2 வாங்கினோம். இதுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கேட்ரேஜ் வாங்கியிருக்காங்க. கேட்ரேஜ் வெளியிலெல்லாம் 5 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் வாங்கின அந்த சைமன்ஸ் அந்த ஹோல்சேல் கடையில் ஒரு கேட்ரேஜரோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபா தான் வந்துச்சு. 1 ரூபா தானடா? 1 ரூபா தான் வந்துச்சு. அப்புறம் பாப்பா 2 பேர்த்துக்கும் ஒரு வருஷத்துக்கே தேவையான ஸ்கட்ச் பென்சில். அப்புறம் சுஸ்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தான் பெனில் வந்து எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. அதனால் இது வந்து சுகஸ்திகாவுக்காக இந்த பேனா வந்து வாங்கியிருக்கோம். இன்னும் நிறையா திங்ஸ் இருந்தது, மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. பாப்பா 2 பேர்த்துக்கும் வாங்கினதுலேயே ரொம்ப பிடிச்சி வாங்கின விஷயம் என்னென்னா இந்த பாக்ஸ் தான். இது வந்து டிமார்ட்லேயே 400 ரூபா போட்டிருந்ததுங்க, இந்த சைஸ் பெரிய சைஸ் பாக்ஸு. ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 200 ரூபாய்க்கு தான் வாங்கினோம் இந்த ஃபுல் சைஸே. இதில் ஆஃப் சைஸ் இருக்கிறது வந்து 200 ரூபாய்க்கு கொடுத்தான் டிமார்ட்டில். இந்த சைஸ் ஃபுல்லாகவே வெறும் 230 ரூபா தான். நல்லா ஜிப் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, குவாலிட்டி நல்லா இருக்குது. ஓப்பன் பண்ணால் இங்கே பாருங்கள், இது வந்து சன்சி ஆள் எல்லாமே எடுத்து போட்டு வச்சுட்டான். இத்தனை டிப் பென்சில், பென்னு இதெல்லாமே இங்கே வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், மேடம் ஒரு சின்ன டைரி, இந்த டைரி எனக்காக வாங்கிட்டு வந்தேன். ஒரு டைரி வேறு எடுத்து வச்சுருக்கா. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிப் வந்து கொடுத்துருக்காங்க. பென்சில், பெனா,
எரேசர் இது எல்லாமே இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ரொம்ப குவாலிட்டி நல்லாயிருக்கு. இது வந்து எந்த பேஜில் வாங்கினேன்னா இணையங்காடி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வாங்கினேன். அந்த பேஜ்க்கான லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. சன்சி சுகஸ்தி 2 பேர்த்துக்குமே இது வந்து வாங்கிட்டோம். 230 ரூபா தான். இதில் இந்த முன்னாடி இருக்கிற தீம் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறையாக ரொம்ப அழகழகாக நல்லா இருந்தது. எனக்கு என்னமோ இந்த 2ம் பிடிச்சிருந்ததுங்களா, அதனால் வாங்கிட்டேன். இது வந்து சுகஸ்தியோடது. காருன்னு நினச்சிக்காதீங்க, இதெல்லாம் கார் எரேசர். அந்த அன்றைக்கி டிசைனாக என்னென்னமோ வாங்கிட்டு வந்தோம். வீடியோவும் எடுத்தேன், எப்படியோ மிஸ் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் நான் வாங்கின பல்கான ஐட்டம் இந்த கலர் ஷீட்டு. இந்த ஷீட் வந்து ஒரு ஷீட் 1 ரூபா அப்படின்னு கொடுத்தாங்க. வெளிக்கடைகள் எல்லாம் 3 ரூபா 5 ரூபாய்க்கு இருக்குதுங்க. 100 ஷீட் 120 ஷீட் வாங்கணும், 120 ரூபா தான் அந்த ஹோல்சேல் ஷாப்பில். இப்போலாம் பார்த்தீங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்திக்கு தனியாக, சன்சிக்கு தனியாக, கொழுந்தனார் குழந்தைங்க தனியாக பிரிச்சுட்டாங்க. இப்போ வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸ்கூல் திங்ஸே இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கிட்டனா அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுறது. இந்த நோட்டெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கே வாங்கி போட்டுருவேன். ஆஃபீஸ்க்குமே வாங்கி போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மறுபடியும் போய் கடைக்கு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஸ்மால் சைஸ் நோட்டு எங்களோட ஆஃபீஸ்க்கு. பாப்பா 2 பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து கொடுத்துருவாங்க. ரஃப் நோட்டு மற்ற நோட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. அதனால் இந்த நோட்டு ஆஃபீஸ்க்கு. இது ஃபுல்லாகவே பேனா இருக்குது. ஆஃபீஸில் சீக்கிரமாக தேயக்கூடிய ஒரு ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர், பேனா. A4 ஷீட்டும் பேனாவும் தான். பேனா வந்து ஒரு 2 ரோலாகவே இந்த டைம் வந்து வாங்கிட்டோம். அப்புறம் வெயிட் மிஷின் போடுற செல்லு, அப்புறம் இந்த டேக் போடுற இந்த கட்டுவோம் இல்லைங்களா, இந்த டைரி வந்து ஒரு 2 எனக்காக வாங்கியிருக்கேன். மீதி திங்ஸ் எல்லாம் அப்படியே அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. டிமார்ட் போகிறப்பெல்லாம் இந்த ஸ்டீமர் வந்து பார்ப்பேன் வாங்கலான்னு. அப்புறம் வேண்டாம் காசுலேன்னு வச்சுட்டு வந்துடுவேன். இந்த டைம் வந்து வாங்கிடலான்ட்டு வாங்கியாச்சு. நல்ல குவாலிட்டி. இது வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இந்த உள்ளே வைக்கிற அடுப்பில் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இது வந்து செம்ம வெயிட்டாக இருக்குது. 559 659 ஆனால் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை இப்படி தண்ணி ஊற்றி வச்சு இதுக்கு மேலே வச்சு ஏதாவது வச்சு வேக வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். ஸ்டீமர். ஆமாம். அப்படி இல்லைனாலும் இதை இப்படி வச்சு ஏதாவது குழம்பு பண்ணுறது, இந்த பிரியாணி கூட கொஞ்சமாக காப்பிடியெல்லாம் போட்டு பண்ணுறோம்னா பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டி நல்லா இருக்குது. இது ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தேன் வாங்கணும்னு. எப்படியே இந்த டைம் வாங்கியாச்சு. குட்டீஸ் எல்லாம் நிறைய வீட்டில் இருக்காங்க. சரி, அதெல்லாம் அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் கடையில் தான். ஈரோட்டில் எந்த இடம்னா பைபாஸ் கரெக்டாக பெட்ரோல் பங்க், அதுக்கு கொஞ்சம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஊரில் இருக்கிற அத்தனை ஸ்நாக்ஸ் காரங்களும் இங்கே தான் வாங்கிட்டு போய் ரீசெல்லிங் பண்ணுறாங்க. மளிகை கடையிலேருந்து எல்லாத்துக்குமே அப்படியே பல்காக வச்சுருப்பாங்க. வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஸ்டார்டிங்கில். அங்கே போய் உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். அங்கே பாருங்கள், எல்லாமே ஹோல்சேல் மட்டும்தான். ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாமே ஸ்நாக்ஸ். நேற்று வந்து ஒரு 3-4 பாக்கெட் பிரிச்சுட்டாங்க. இது அத்தனை ஸ்நாக்ஸுமே சேர்ந்து 300 ரூபாயோ 400 ரூபாயோ தான் வந்துச்சுங்க. அத்தனை ஐட்டம் ஒரு பாக்கெட்டு 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி தான். அப்புறம் இது டிமார்ட்டில் கொஞ்சம் விட்டு போச்சு. இது என்ன பாதாம் பிசினா, பாதாம் பிசின். இதெல்லாம் செஞ்சதில்லை. சரி, ரெசிபிக்காக ட்ரை பண்ணலான்ட்டு. ஈரோட்டில் இல்லாத துணியாங்க. இதை போய் சன்சியை எடுத்து வச்சுக்கிட்டு இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஆடிட்டு இருக்கு பாருங்க. எலகென்ட்டா. இது இதெல்லா ஜப்சா சீடா, ஜப்சா சீடு தானே. ஜப்சா சீடு இதெல்லாம் டிமார்ட்டில் வாங்கினது. இது அந்த பென்சில் போட்டு வைக்கிற பாக்ஸ் சொன்னோம் இல்லையா, 15 ரூபாய்க்கு. அதே தான் இதுவும் 15 ரூபா தான். நல்லாயிருக்கு. டிமார்ட் போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது 15 ருபீஸ் தான். இது நான் பார்க்கல. அந்த ஸ்டெப்ஸ் ஏறும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. சன்சி தான் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்தான். நான் பார்த்துருந்தேன்னா இன்னொரு நாள் எடுத்து வந்திருப்பேன். ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கு ஆயிருக்கும். இது பாருங்கள், நல்லாயிருக்கு. இந்தா மிக்கி மவுஸ். அவ்வளோதான். வெயிலின் காரணமாக ஒரு பவுடர் முடிஞ்சுது. எப்படியோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஷூவு, சாக்ஸு, ஸ்டேஷனரி ஐட்டம், திங்ஸு, வீட்டுக்கு தேவையானது எல்லாம் வாங்கினதில் ஒரு 10,000 ரூபாய்க்கிட்ட காலியாகி விட்டது. ஸ்கூல் ஷாப்பிங் மேக்ஸிமம் முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். பாப்பா 2 ஸ்கூலில் சேர்த்தியாச்சு. இன்னும் புக்கெல்லாம் வாங்கலை. புக் வாங்கணும், ஃபீஸ் வந்து கட்டணும். இந்த 2ம் இருக்குது. ஃபீஸே வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு. 2 பேர்த்துக்கு சேர்ந்து போய் கட்டணும். ஸ்கூல் ஷாப்பிங் முடிச்சாச்சு. நீங்களும் ஸ்கூல் ஷாப்பிங் முடிச்சிட்டிங்களா என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.